Hi guys, welcome to Trendy Troop யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி தர்ஷிகா சில விஷயத்தை பேசியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதை பற்றி ரொம்ப அப்படிலாம் பேச போகிறதில்ல. பட் என்ன நடக்குது, விஷால் என்ன பண்ணுறாரு, ஒரு பணப்பெட்டியை தூக்கிட்டோன்னே சில ஃபேன்ஸ் வந்து துள்ளி குதிக்கிறாங்க. அது எனக்கு பொதுவாக சரியில்லை. லூஸு மாதிரி பண்ணின்னுக்கிறாரு விஷால். என்ன சொல்லன்னு தான் தெரில. தர்ஷிகாவும் ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் என்னமோ பண்ணுறாங்க. ஒருவேளை திருப்பி தர்ஷிகாவுக்கு பண்ணதே நம்ம விஷால் பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலும் வருது. நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க, உங்களுக்கு என்னன்னே தெரியும். இங்கே ஒரு இவர் கையும் பிடிச்சிப்பாரு, இன்னொருத்தர் பக்கத்தில் சத்யா கையோ இல்லை ஜெஃப்ரி கை பிடிச்சிப்பாரு. ஏன்னா 2 கையும் பிடிச்சிங்க மாதிரி. இந்த கைக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ். அப்படி தான் இருக்குது எல்லா மீனிங்கும். ஸோ என்ன பண்ண, அந்த மாதிரி நாஸ்டிக்கான ஒரு கேரக்டர் இருக்காரு. சில சப்போர்ட் வேறு. அதில் எப்படி என்ன நடக்குது அந்த அளவுக்கு, எப்படி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க இதில் தர்ஷிகா சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனாலும் சொல்கிறாங்க எவிக்ட் ஆனது ஏன் தப்பு தான், நான் தான் ஒரு இடத்துல டவுன் ஆகிட்டேன், ஒன்று எவிக்ட் ஆகி. ஒரு நல்ல கண்டஸ்டன்ட், உள்ளே இருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட் தான். பட் இருந்தாலும் என்ன பண்ண, வெளில போவேணும்னு இருந்திருக்கு. இவங்களும் தேவையில்லாத இன்வால்வ் ஆகி. பட் இப்போது கரெக்டாக வந்து கேட்டாங்க, வந்து அந்த மோதிரத்தெல்லாம் வாங்கி சம்பவம் பண்ணாங்க. இருந்தாலும் அது ஒரு டூ லேட். உள்ளே இருக்கும் போதே பண்ணியிருந்தா ஓட்டு அதிகமாக இருக்கும். இந்நேரத்துக்கு ஒரு ஃபைனலிஸ்ட்டாக கூட இருந்துக்கலாம். ஏன் டிக்கெட்டு ஃபைனல் ஜெயிச்சு ஃபைனலிஸ்ட்டாக இருந்துக்கலாம். என்னென்னமோ மாறி இருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த பிக் பாஸ் சீசன் 8 இறுதி கட்டத்துன்னு நோக்கிட்டோம். இந்த சீசன் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் இல்லை, அது ஃபெனாமினல், செம்மையாக இருந்தது. இது நம்ம இதுக்கப்புறம் தொடரும். இதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட்ஸ் வரும், கவலைப்படாதீங்க, ரெகுலராக போடுவோம்.